இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரொம்ப நெருக்கமான கதாபாத்திரங்கள். பொதுவா நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் ஸ்க்ரீனில் வந்தால் கண்டிப்பாக அந்த படம் நமக்கு நெருக்கமாக வந்துடும். ஆக அந்த வகையில் அதில் இந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ண லாலா இருக்கட்டும், பயிற்சி போலீஸ் அதிகாரியாக வரக்கூடியவராக இருக்கட்டும், அதன் பிறகு வில்லனாக இருக்கட்டும், இது அத்தனை பேருமே நம்ம தினம் தினம் சந்திக்கக்கூடியவங்க மாதிரி ஒரு தோற்றத்தில் ஏற்படுத்துறதுனால இந்த திரைக்கதைக்குள்ளே நம்மளை அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே போகிறோம். இந்த திரைக்கதையோட மிகப்பெரிய ப்ளஸ். அப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதாவது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே அது ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்கிற இடமாவே கிட்டத்தட்ட படங்களில் சித்தரிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம். ஆனால் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள், ஒரு அப்பாவை அடிச்சே கொள்கிறாங்க 4-5 போலீஸ்லாம் சேர்ந்து அப்படின்னு நம்ம பேப்பரில் படிக்கிறோம். இப்படியா அந்த இடமே என்னென்னா அதிகார வர்க்கத்திற்கு தலைவணங்கக்கூடிய ஒரு இடமாவே இருந்துகிட்டு இருக்கு. அதில் வரக்கூடிய சில காட்சிகள், ஒரு அப்பாவியான ஒரு பொண்ணை கூட்டி வராங்க. அதில் ஒரு 5 வயசு பையன், அவன் செய்யாத குற்றத்துக்காக ஒரு 5 வயசு குழந்தையோட ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணி கூட்டி வராங்க. அதெல்லாம் அந்த காட்சியெல்லாம் உண்மையாகவே நமக்கெல்லாம் கண்களில் நீரை வரவழைக்கக்கூடிய ஒரு காட்சி. ரொம்ப இது ஏன்டா இப்படியெல்லாம் நடக்குது. ஆனால் உண்மை அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கதையில் நடக்கக்கூடிய உண்மைகளை நம்ம காமிக்கும் போது நிஜமாகவே நமக்கு அது ரொம்ப பரிதவிப்பான ஒரு மனநிலையில் நம்ம போயிடுறோம். அந்த மாதிரியான ஒரு திரைக்கதை, ரொம்ப அற்புதமான திரைக்கதை இது.